அடுத்ததாக தனுசு ராசி, குருவினுடைய சொந்த வீடு. ஸோ அவர் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாவே பார்க்க போறார். என்ன பலனை தரப்போறார்? ராகுக்கு எது பயிற்சியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசுக்கு வந்து நல்ல பீரியட் இது. பட் என்னென்னா, இந்த சனி வந்து 4ஆம் இடத்துல போய் உட்காரும்பொழுது அது கொஞ்சம் நல்ல விஷயங்களை எல்லாமே கெடுக்கும். ஏன்னா கிரகங்களினுடைய குணமே எப்படி அப்படின்னா, ஒரு சுப கிரகம் வந்து சுபத்தை கொடுக்கும், ஒரு அசுப கிரகம் வந்து அதோடைய இட் வில் ஷோ இட்ஸ் கலர்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய வேலையை அது செய்யும். ஸோ 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத ஒரு அக்வைண்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் தனுசு ராசிக்காரர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வரும்பொழுது காதல் வாழ்க்கையில் போய் சிக்க வைப்பார். இதில் 3ல் வந்து ராகு அண்ட் 9ஆம் இடத்துல கேத்து. ஸோ யாரெல்லாம் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் இல்லையோ, கேத்து பாக்கியத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தவறை செய்வதற்கு அது வழியை தூண்டும். குரு நல்லா தானே இருக்கார், ஏன் அதை காப்பாற்றலைன்னு கேட்கலாம். சனி 4ல் இருக்கார். உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே பரம்பரையில் பித்ரு ஆசீர்வாதமே இல்லை, குலதெய்வ அனுகிரகம் இல்லை. அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நீங்கள் இது லவ் லைஃப்னு நான் சொல்ல வரல, ஒரு கல்யாணத்துலேயுமே நம்ம தெரிஞ்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா கூட தவறான இடத்துல போய் காலை வைப்பதற்கு இது வழியை வகுத்து விடும். ஸோ தனுசு ராசிக்கு 7ல் குரு 7ஆம் பார்வையாக அவர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. 2வது திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இது வரைக்கும் 45 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமே வேண்டான்னு சொன்னவனுக்கு கூட கல்யாணம் ஆகிடும். ஆனால் யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, இந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்க தான். சரி, நான் வந்து என் கூட 10 வருஷமாக ஸ்கூலில் காலேஜில் தெரியும், படிச்சிருக்கோம், ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரியான திருமணங்களில் நீங்கள் குரு பார்வை நல்லா இருக்குது, 7ஆம் இடத்துல குரு இருந்தால் கல்யாணம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு 4ல் சனி பகவானும் கேத்து பாக்கியத்துலேயும் 3ல் ராகுவும் இருக்கும் பொழுது எடுக்கிற டெசிஷனில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1. 2வது, அரசியலில் இருக்கிறவங்க இப்போ 7ல் குரு இருக்கும்போது அரசியல் வாழ்க்கையில் இப்போ அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன்ஸ் வேறு வருது. ஸோ என்ன சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும், நீ வந்து எலெக்ஷன்ஸில் நில்லுன்னு. ஸோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். 4ல் சனி கூட இருக்கிறவனே உங்களை தோக்கடிச்சிருவான். அப்போ என்ன சொல்லுவோம், 7ஆம் இடத்துல குரு இருந்தார், நல்ல பீரியடுன்னு சொன்னாங்களே அப்படின்னு. அப்போ 9ல் நமக்கு கேத்து, பித்ரு ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு 7ல் குரு இருந்தாலும் பார்வை தனுசுல இருந்தாலும் பெரிதளவுக்கு நமக்கு பண்ணாது. அதனால தான் பித்ரு காரியங்களை பண்ணுங்கள், குலதெய்வம் பண்ணுங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்கிறது. சரி, இது வரைக்கும் நான் பண்ணலை, இப்போது கேத்து எனக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையாவது நீங்கள் போய் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஸோ இது நல்ல நேரமாக இருந்தாலும் நம்மளுடைய தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. அது நம்மளுடைய ஜாதகத்தில் கேத்துவோ ராகுவோ சனியோ பாக்கியத்தில் நமக்கு சரியாக இல்லை, குடும்பத்தில் பித்ருக்குகள் ஆசீர்வாதம் இல்லைங்கும்போது இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் முழுமையான பலனை கொடுக்க மாட்டார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் திருமணங்கள், கல்யாணம் பார்க்கறது இதெல்லாம் நார்மலாக பண்ணுறத பண்ணுங்கள். அண்டு நம்ம இவங்களுக்கு சொன்ன மாதிரியே தான், உங்களுடைய குழந்தைங்கள 12th முடிச்சுட்டு வெளியூரில் படிக்க அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்க சொல்லுங்கள். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி எப்போவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை அவமானப்படுத்தும். அப்போ 7ல் குரு, கல்யாணம்லாம் பண்ணுறோம், சம்மந்தி சண்டை கண்டிப்பாக வரும் 4ல் சனி இருக்கிறதுனால. அதனால் நமக்கு இந்த கிரக அமைப்புகளை பார்த்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது தான். நம்ம நல்ல பீரியட் தான். தனுஷுக்கு கெட்ட நேரம் நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் நாளைக்கு கொஸ்டின் எப்படி பண்ணுவாங்கன்னா, 7ஆம் இடத்தில் குரு இருந்தார், பார்வை நல்லா இருக்குது, அப்போ ஏன் எனக்கு நடக்கலைன்னு கேட்பாங்க. இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது அது நடக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம்தான். ஸோ என்ன பரிகாரம் பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கியத்தில் அதுவும் சூரியன் வீட்டில் கேத்து பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து நமக்கு ஒரு அருமையான பீரியட். இன்னும் 18 வருஷம் கழித்து தான் திருப்பி இப்படி ஒரு அமைப்பில் கேத்து 9ல் வருவார். நல்ல நிறைய
கரையோரங்கள், அதாவது ராமேஸ்வரம், திருப்புல்லானி, வர்க்கலா, கோகர்ணா இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பித்ரு காரியங்கள் பண்ணுங்க. சின்ன வயசில் இருக்கிறவங்க க்ஷேத்ராடங்கள் போங்க, நிறையா அன்னதானம் பண்ணுங்க. கேத்து பாக்கியத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நிறையா ஏழைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டில் ஈம சடங்கு செய்கிறது கூட முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது ஸ்ரார்த்தம் நடக்கிறது இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய ஃபினான்ஷியலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு வகையில் பிராயச்சித்தம் தான். ஸோ 4ல் சனி, 3ல் ராகு, 9ல் கேத்து அண்ட் 7ல் குருவுக்கு ஒரே பரிகாரம் தான். உங்களால் ஃபினான்ஷியலாக என்ன வேத பாடசாலைக்கு செய்ய முடியும், உங்களால் என்ன வந்து வேதம் படித்தவாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அரிசி வாங்கி தர முடியுமா, வேத பாடசாலையில் போய் பசங்களுக்கு பண்ண, இதை பண்ணுங்கள். இதை போல் ஒரு சிறந்த பரிகாரம் வேறு எதுவும் இல்லை.